ஓகே. நான் லினக்ஸ்குள்ளே போய்க்கிறேன். இதில என்கிட்ட ஒரு லினக்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நீங்க விர்ச்சுவல் பாக்ஸ்ல போற மாரி தான் சேம் நான் இதில யூடிஎம்ல போய்க்குவேன். ஓகேவா? உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸ் மெத்தட் எக்ஸாக்ட்டா இதில நான் யூடிஎம் இருக்கு. உள்ள நீங்க ஆஃபிஸா உபுண்டு போட்டிருப்பீங்க. நான் அதுக்கு பதிலா கேலி போட்டிருக்கேன். 2மே டெபியன் பேஸ்டு தான். ஓகேவா? கமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாக்ட்டா அதே தான். ஓகே. ஜஸ்ட் இதில டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் டெர்மினல் ஹியர். உங்களுக்கு டெர்மினல் சர்ச் பண்ணி வரும். வாட்டெவர். ரைட் கிளிக் பண்ணா டெர்மினல் இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் எதுக்கு யூஸ் பண்றோம்? மோஸ்ட்டா இதுதான் உங்களுக்கு சர்வர் ரிலேட்டடா போனா கமாண்ட் மட்டும் தான் இருக்கும். GUI இருக்காது. ஓகேவா? இதில நம்ம எல்லா கமாண்டுமே பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு எல்எஸ்னா என்னன்னு பார்க்கலாம். எல்எஸ்னா என்னது? லிஸ்ட் பண்ணணும். ஓகே. அடுத்தது சிடினா சேஞ்ச் டைரக்டரி. ஓகேவா? என்கிட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய ஃபோல்டர் இருக்கு. இதுக்குள்ள நான் போணும்னா சிடி ஸ்பேஸ் அந்த ஃபோல்டர் நேம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டவுன்லோட்ஸ் குடுக்குறேன் நீங்க. அதுக்குள்ள போய்க்கும். இப்போ எல்எஸ் குடுத்தேன்னா டவுன்லோட்ஸ்குள்ள என்ன இருக்கோ அத பார்க்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கமாண்ட் பார்த்தோம்? எல்எஸ்னா லிஸ்ட் பண்ணணும். சிடினா சேஞ்ச் பண்ணணும். ஓகே. இப்போ இன்னொரு கொஸ்டின். இப்போ நான் எல்எஸ் குடுக்குறேன்ல, இந்த கமாண்ட் என்ன பண்ணுது? லிஸ்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த லிஸ்ட் பண்றதுக்கு ஒரு கோட் இருக்கும். புரியுதா நான் என்ன கேட்க வரேன்னு? இப்ப லிஸ்ட் பண்றோம் எல்எஸ். இந்த எல்எஸ் எங்கிருந்து வருது? அது ஒரு ஃபைலாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது ஒரு கோடிங் லாங்குவேஜ் இருக்கும். இப்ப லிஸ்ட் பண்ணணும்னு சொல்ல வரோம். நான் ரொம்ப டெப்த்தா போறேன். புரியுதா? லிஸ்ட்ன்னு குடுத்தா லிஸ்ட் ஆகுது. நமக்கு எல்லாத்துக்குமே அது தெரியும். பட் அந்த லிஸ்ட் பண்ற கமாண்ட் எங்க இருக்கும்? அது பைனரி ஃபைலா இருக்கும். ஓகேவா? அது என்ன டைரக்டரில இருக்குன்னா, ரூட் டைரக்டரில. சிடி ஸ்லாஷ் குடுத்தா இது ரூட் டைரக்டரி. இத பத்தி பார்ப்போம் போவா. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இத நான் லிஸ்ட் பண்றேன். லிஸ்ட் பண்ணா எனக்கு நெறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். பின்னு, டெவ், ஹோம் நெறைய இருக்கும். ஓகேவா? இதுல பின்னுங்கிறதா பைனரி ஃபைல்ஸ். பைனரி ஃபைல்ஸ்னா எனக்கு இங்க வந்து கம்பைல் ஆகி வச்சிருப்பாங்க. ஓகேவா? கம்பைல் ஃபைல் எனக்கு ஐடியா இருக்கா? ஓகே. பைனரினா 0 ஒன்ஸா இருக்கும். ஓகே. நம்மளால ரீட் பண்ண முடியாது ஹியூமனால. பட் கம்ப்யூட்டர்ல ரீட் பண்ண முடியும். அந்த ஃபைல் தான் இருக்கு. நான் இதுக்குள்ள போகணும்னு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் சிடி ஸ்லாஷ் பின். சரி பின் குடுத்துட்டு என்டர் குடுக்குறேன். இப்ப எனக்கு வந்து பின்னுக்குள்ள வந்துருச்சு. இது லிஸ்ட் பண்ணோம்னா எனக்கு நெறைய பேக்கேஜஸ் இருக்கும். ப்ரீ டிஃபைன்டா நெறைய இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய கமாண்ட் என்னது? நான் லினக்ஸ் எல்எஸ் தான் என்னன்னு பார்த்தேன். ஓகே. நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஏன்னா உங்களால ரீட் பண்ண முடியாது. ஸோ வந்து இது கிராஷ் ஆக பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸாக்ட்டா அந்த டைரக்டரில போய்க்கிறேன். சிடி ஸ்லாஷ் பின். ஓகேவா? ஜஸ்ட் எல்எஸ் பண்ணா நெறைய கமாண்ட்ஸ் இருக்கு. அதுல நான் கிரெப்ங்கிற ஒரு கமாண்ட் போடுறேன். கிரெப் இன் த சென்ஸ் கன்ஃப்யூஸ் பண்ணனா நான் சொல்றேன். ஓகேவா? இதெல்லாம் எனக்கு உள்ள இருக்க ஃபைல்ஸ். ஓகேவா? இப்ப எல்எஸ்க்கான கோட் இதுக்குள்ள தான் இருக்கு. ஓகேவா? இத நான் கேட் பண்றேன். கேட்னா ரீட் பண்றேன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு ஃபைல பார்க்கலாம். ஜஸ்ட் இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. எல்எஸ் குடுத்தோம்னா எனக்கு ஹியூமன் ரீடபிளா இருக்காது. எல்லாம் ஜீரோஸ் ஒன்ஸ் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாரி தான் அது கம்பைல் ஆகி வச்சிருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கோட கம்பைல் பண்ணி கம்பைல்டு கோடா இருக்கும். ஜஸ்ட் ஜீரோஸ் ஒன்ஸ் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்ப எல்எஸ் குடுத்தா எனக்கு என்ன ஆகும்? பின்ல இருக்க கோட தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த பின்ல இருக்க கோடு தான் ஓகே எனக்கு லிஸ்ட் பண்ணுன்னு சொல்ல வருது. ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் நான் சிடி வெறும் சிடினா ஹோம் டைரக்டரி வந்துரும். இப்ப எல்எஸ் குடுத்தேன்னா லிஸ்ட் ஆகுது. ஓகே. இப்ப நான் ஒரு ஃபைல்ல இருக்க கன்டென்ட் ரீட் பண்ணனும்னா கேட். ஓகேவா? கேட் demo.txt ஓகேவா? demo.txt குடுத்தேன்னா எனக்கு உள்ள எதுவும் இல்ல. ஃபைல் நேம். இதோ இந்த இடத்துல எனக்கு லிஸ்ட் பண்ணனா demo.txt ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல ரீட் பண்றேன். ஓகேவா? ஓகே. அந்த ஃபைல்ல நான் ஏதோ கன்டென்ட் எழுதணும்னா எடிட்டர் யூஸ் பண்ணணும். விஏ எடிட்டர், நானோ எடிட்டர் இருக்கும். வாட்டெவர். விஏனா எடிட்டர். ஜஸ்ட் ரெக்கார்டிங்க்கு நீங்க திருப்பி ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. அப்ப புரியும். ஓகேவா? விஏ நான் ஃபைல் நேம் குடுக்குறேன். demo.txt ஓகேவா? நான் குடுத்தேன்னா எனக்கு ஃபைல் ஓப்பன் ஆயிடும். இதுல எதுவும் இல்ல. நான் இப்ப ஏதோ ஒரு ரைட் பண்றேன். அது இன்ஸ்பெக்ட் உங்க இதுல இன்சர்ட் குடுத்தீங்கன்னா இன்சர்ட் ஆகும். ஜஸ்ட் ரைட் பண்றேன். ம். ஓகே. திஸ் இஸ் லினக்ஸ் கிளாஸ். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கன்டென்ட் ரீட் பண்ணிட்டு நான் சேவ் பண்றேன். இந்த விஐ பத்தி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு சேவ் பண்றது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். சொல்றேன். ஓகேவா? சேவ் பண்ணிட்டேன். இது எப்படி ரீட் பண்றது? கேட் கேட் ஃபைல் நேம் demo.txt ஓகேவா? ஜஸ்ட் குடுத்தேன்னா எனக்கு உள்ள இருக்க கன்டென்ட் ரீட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணனும்னா என்ன பண்ணலாம்? டச்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டச் TOUCH டச் டச் குடுத்துட்டு ஃபைல் நேம். ஃபைல் நேம் வந்து ஓகே. ஓகே ஃபைல் நேம்ங்கிறேன். ஃபைல் டாட் டிஎஸ்டி வாட்டெவர். ஜஸ்ட் குடுத்துட்டு நான் என்டர் குடுக்குறேன். டெக்ஸ்ட் ஃபைல். பைத்தான்னா டாட் பிஒய்ட் இருக்கும். ஷெல் ஸ்கிரிப்ட்னா டாட் எஸ்ஹெச், ஜாவானா டாட் ஜாவா. அந்த மாரி டிஎஸ்டினா டெக்ஸ்ட் ஃபைல்.
நீங்கள் விண்டோஸில் வெறும் ஃபைலாக பார்ப்பீங்க. அது ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து பாருங்க. டாட் ஈஸ்டின்னு தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வீடியோ ஃபைல்னா என்ன இருக்கும்? ஃபைல் நேம் கொடுக்கலையே வரும். ஜஸ்ட் இப்போ ஓகே கிரியேட் ஆகும். பட் அதை நீங்கள் வந்து டெஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறது. ஃபைல் ஃபார்மேட் வந்து டிஎஸ்டி இருந்தால் டெக்ஸ்ட் ஃபைல் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ வீடியோ ஃபைல் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? .mp4. இப்போ நாங்கள் அந்த ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரன் ஆகாது. ஏன்னா MP4 மட்டும் தான் அந்த இது சப்போர்ட் ஆகும். இப்போ ஆடியோ ஃபைல்னா MP3. ஓகேவா? அந்தமாதிரி டெக்ஸ்ட் ஃபைல்னா .txt. ஓகேவா? நான் ஃபைல் நேம் கொடுக்கல, டிஃபால்ட்டாக ஒரு ஃபைலாக ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அந்த ஃபைல் என்னால் எடிட் பண்ண முடியும். பட் TXT கொடுக்குறது உங்களுக்கு பெட்டர். மோஸ்ட்டாக டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஃபைல்.txtன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே நமக்கு கண்டென்ட் போடணும்னா கண்டென்ட் உள்ள ரைட் பண்ணணும்னா VA ஃபைல் file.txt. ஜஸ்ட் இன்ஸ்பெக்ட் இருக்கணும். இன்ஸ்பெக்ட்னா கீழே இன்செர்ட் ஆகும். ஓகேவா? கண்டென்ட் நான் டைப் பண்ணிட்டேன்னா சேவ் பண்ணுறதுக்கு எஸ்கேப் அழுத்திட்டு :W2. W2னா ரைட் அண்ட் கியூட்னு கொடுக்குறேன். ஓகேவா? வெறும் கியூ கொடுத்தனா வெறும் கியூட் பண்ணும், சேவ் பண்ணாமல். ஓகேவா? W2னா ரைட் அண்ட் கியூட் சேவ் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறேன். file.txt ஸ்கேன் பண்ணால் ஆப்வியஸாக என்னோட கண்டென்ட் உள்ளே இருக்குது. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட்டு நான் போடுற கமெண்ட்ல இங்கே டைப் பண்ணிக்கலாம் பேரலாக. இதில் ஃபஸ்ட்டு LS பார்த்தோம், CD பார்த்தோம், CAT பார்த்தோம், ஓகே VI பார்த்தோம், டச் பார்த்தோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு 5 கமெண்ட் பார்த்துருப்போம். ஓகே, அடுத்து என்ன பண்ணலான்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் போடலாம்? ஃபோல்டருக்கு MKDA மேக் டைரக்டரின்னு சொல்லுவோம். ஓகேவா? டைரக்டரினா ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஃபோல்டருக்கு நேம் வைக்கிறேன். ஜஸ்ட்டு சாயின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? மேக் டைரக்டரி ஸ்பேஸ் விட்டு டைரக்டரி நேம் கொடுத்தா கிரியேட் ஆயிரும். ஜஸ்ட்டு கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகும்? ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகும். சாயிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போகணுன்னா CD சாய். நான் வந்து ஸ்லாஷ் கொடுக்கல, வெறும் ஸ்லாஷ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ரூட் டைரக்டரி போயிடும். ஆர்எல்ஸ் கரண்ட் டைரக்டரியில் போகிறதுக்கு நீங்கள் டாட் ஸ்லாஷ் போட்டு கொடுக்கலாம். டாட் ஸ்லாஷ் எதை மீன் பண்ணுது? கரண்ட் டைரக்டரி மீன் பண்ணுது. டாட்னா கரண்ட்டு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? டாட் ஸ்லாஷ் கொடுத்து உள்ளே போகிறது கரண்ட் டைரக்டரி. ஓகேவா? இப்போ நான் சாய்க்குள்ளே போயிட்டேன். இப்போ PWDன்னு ஒன்று பார்க்குறோம். PWDனா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகேவா? நான் கரண்ட்டில் எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குன்னு காட்டுறதுக்கு PWD கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். எதுக்குள்ளே இருக்கேன்? ஹோம் கிருஷ்ணா சாய்க்குள்ளே சாய்ங்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்கேன். புரியுதா? கொஞ்சம் குழப்பம், பட் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரெக்கார்டிங் இருக்குது, நான் ட்ரைவில் போட்டுறேன். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் 2-3 டைம் இதை ட்ரை பண்ண தான் பழகும். ஏன்னா லினக்ஸ்ங்கிறது கொஞ்சம் ஒயிட் பிளாட்ஃபார்ம், பட் ஈஸி தான். ஸ்டில் நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டா ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். விண்டோஸ்லாம் வெறுத்துட்டு லினக்ஸை போட்டுருவீங்க. ஓகேவா? ஏன்னா மோஸ்ட்டாக நீங்கள் டெவாப்ஸ் க்ளவுட்லாம் வந்தாவே லினக்ஸில் மட்டும்தான் இருப்பீங்க. ஓகே, PWDனா என்னது? ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ நான் கரண்ட்டில் ஹோம் கிருஷ்ணன் சாய்க்குள்ளே இருக்கேன். ஓகேவா? CD டாட் கொடுத்தா என்ன, ஸ்லாஷ் கொடுத்தா என்ன ஆகும்? கரண்ட் டைரக்டரியில் இருக்க ஃபோல்டருக்குள்ளே ஸ்விட்ச் ஆகும். ஓகே, CD ஸ்பேஸ் டபுள் டாட் கொடுத்தா ஒரு ஸ்டெப் பேக் வரும். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ PWD கொடுத்தனா சாய் விட்டு வெளியே வந்துருச்சு. CD ஸ்பேஸ் டபுள் டாட். ஓகே, நான் இப்போ CD சாய்க்குள்ளே போய்க்கிறேன். இப்போ நான் வந்து 2 ஃபோல்டர் விட்டு வெளியே வரணும்னா சேம் ஸ்லாஷ் கொடுத்து டபுள் டாட். அதாவது ஒரு ஃபோல்டர் இன்னொரு ஃபோல்டர் வெளியே வா. ஹோமுக்கு போயிடும். ஜஸ்ட் அங்கே போயிட்டு இப்போ PWD கொடுத்தா ஹோமுக்கு போயிடும். சொல்கிறேன் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? டச் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் MKDA என்ன பண்ணும்? மேக் டைரக்டரி புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? PWD. ஓகே, CD ஸ்பேஸ் டாட் ஸ்லாஷ் பார்த்தோம். அப்புறம் CD ஸ்பேஸ் டபுள் டாட்னா பேக் வரும். ஓகே, சாரி. ஓகே, இந்த கமெண்ட்ல எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகுது? பின். ஓகேவா? அதுதான் பைனரி ஃபைல். ஹார்ட் ஆஃப் தி லினக்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? டெலிட் பண்ணிட்டேன்னா ரன் ஆகாது. ரன் ஆகாது. ஓகே, இப்போ நான் கிருஷ்ணன் சாய்ங்கிற டைரக்டரிக்குள்ள போய்க்கிறேன்.
இதுக்குள்ள நான் வந்து ஓகே ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் இதெல்லாம் இருக்கு. இதை வந்து நான் சாய்க்குள்ள மூவ் பண்ண என்ன பண்ணணும், காப்பி கமெண்ட் ஓகேவா, காப்பி பண்ணுவோம். அதாவது ஒரு ஃபைலை நம்ம கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி பண்ணுவோம். அந்த இதை வந்து இதில் சிபி கொடுப்போம். சிபி டெமோ டாட் டிஎஸ்டியை வந்து எதுக்குள்ள மூவ் பண்ணணும், சாய்ங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள மூவ் பண்ணணும். சிபிங்கிறது ஒரு ஃபைல் நேமு, அது இதுக்குள்ள மூவ் பண்ணுறேன், சாய்க்குள்ள மூவ் பண்ணுறேன் ஓகேவா. என்டர் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், இதுக்குள்ள இருக்கு, ஏன்னா காப்பி தான் பண்ணுறேன், நான் மூவ் பண்ணல ஓகேவா. ஜஸ்ட் இப்போ சாய்க்குள்ள போயிட்டு நான் என்டர் கொடுக்குறேன், என்ன ஆகும், டெமோ டாட் டிஎஸ்டி ஒரு ஃபைல் இருக்கு ஓகேவா. இப்போ ரிமூவ் பண்ணணும், நான் என்ன பண்ணணும், ஆர்எம் கமெண்ட் ஓகேவா, ஆர்எம் ஃபைல் நேம் டாட் டிஎஸ்டி ஜஸ்ட் ஓகேவா. என்டர் பண்ணணும், என்டையராக ரிமூவ் ஆயிரும் ஓகேவா. ஜஸ்ட் பார்க்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த கமெண்ட்ல இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா. ஓகே, என்ன பார்த்தோம், சிபி பார்த்தோம், ஆர்எம் பார்த்துருக்கோம் ஓகேவா. சிபிங்கிறது காப்பி பண்ணும், ஆர்எம்ங்கிறது ரிமூவ் பண்ணும் ஓகேவா. இதுவே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கிட்ட வந்து ஒரு 100 டிஎஸ்டி ஃபைல் இருக்கு, எல்லாத்தையும் நான் மூவ் பண்ணணும்னு என்ன பண்ணும், ஒவ்வொன்றா போய் ஓகே நான் காப்பி டிஎஸ்டி ஒன் டாட் ஃபைல் ஒன் டாட் டிஎஸ்டி சாகி போ காப்பி ஃபைல் டூ டாட் டிஎஸ்டி, இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா ஸ்டார் யூஸ் பண்ணுவேன். ஸ்டார்னா எல்லாமே கால்குலேட் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிபி ஸ்டார் டாட் டிஎஸ்டி, எனக்கு என்ன சொல்ல வரேன் இதில், டிஎஸ்டி ஃபைலாக இருக்க எல்லாத்தையுமே எனக்கு மூவ் பண்ணு. ஸ்டாருங்கிறது என்ன வேணால் நேம் இருக்கட்டும் முன்னாடி, பட் ஆனால் டாட் டிஎஸ்டியில் எண்ட் ஆகுது எனக்கு மூவ் பண்ணு ஓகேவா. புரியுதுல, ஜஸ்ட் எதுக்குள்ள மூவ் பண்ணும், சாய்ங்கிற டேரக்டரிக்குள்ள மூவ் பண்ணும். ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன், ஃப்ரம் அடுத்து டூ ஓகே. இப்போ நான் சாய்க்குள்ள மூவ் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் கொடுத்தா எனக்கு என்னென்ன ஃபைல் இருக்கும், என்னென்ன ஃபைல் இருக்கும், ஃபைலு டெமோ இருக்கும் ஓகேவா. ஜஸ்ட் எனக்கு 2 ஃபைல் இருக்கு ஓகேவா. அதே மாதிரி நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒவ்வொரு ஃபைலை ரிமூவ் பண்ணது என்ன பண்ணும், ஆர்எம் ஸ்பேஸ் ஸ்டார் ஜஸ்ட் கொடுத்தேன்னா அதாவது என்னென்ன ஃபைல் ரிமூவ் பண்ணி கேட்குது, நான் ஓகே எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். ஜஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு ஓகேவா. ஸ்டாருங்கிறது எது மீன் பண்ணுது, எல்லாமே. பட் ஸ்லாஷ் ஸ்டார் மட்டும் கொடுத்துட்டானா, ஸ்லாஷ் ஸ்டார்னா எங்கே போகும், ரூட் டைரக்டரி போயிடும். நீங்கள் ஆர்எம் ஸ்லாஷ் ஸ்டார் கொடுத்தா ரூட் டைரக்டரி எல்லாமே காலியாயிரும் ஓகேவா. ஓகே, ஜஸ்ட்டு இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். ஓகே, திருப்பி நம்ம என்னென்ன பார்த்தோம், ஸ்டாருங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். எல்லாத்தையுமே ஸ்டார், சிபி ஸ்டார் ஆர்எம் ஸ்டார் ஓகேவா. ஸ்டாருங்கிறது எல்லாமே மீன் பண்ணுறது, அந்த டைரக்டரிக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன், காப்பி பண்ணுறதுக்கு எல்லாமே காப்பி பண்ணுறேன் ஓகேவா. சாரி ஓகே, சேம் நான் காப்பி பண்ணுறேன். திருப்பி டிஎஸ்டி ஃபைல் எல்லாமே சாய்ங்கிற டேரக்டரியில் போட்டுக்கிறேன். சிபி ஸ்டார் டிஎஸ்டி தான், டிஎஸ்டிங்கிற ஃபைல் எல்லாமே எனக்கு சாய்ங்கிற டேரக்டரியில் மூவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. மூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து சாய்ங்கிற ஃபோல்டர் ரிமூவ் பண்ணேன், என்ன பண்ணும், ஆரம் சாய், பட் இந்த ஃபோல்டர்னால ரிமூவ் ஆகாது ஓகேவா. இதுக்கு என்ன பண்ணணும், ஆரம் ஸ்பேஸ் ஐஃபன் ஆர்எஃப் கொடுக்குறேன் ஓகேவா. ரிகர்சிவாக ஃபோல்டர் ரிமூவ் பண்ணுறேன், ஃபோல்டருக்குள்ளே இருக்குதா ஓகேவா. ஃபோல்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதாவது ரிமூவ் ஃபோல்டர்னு வச்சுக்கோங்க, ஐஃபன் ஆர்எஃப்னா ரிமூவ் ஃபோல்டர் ஓகேவா. ஏன்னா அதுக்குள்ள கண்டென்ட் இருக்கு, கண்டென்ட் இல்லைன்னா ஆரம் கொடுத்தா ரிமூவ் ஆயிரும். உள்ள வந்து நமக்கு இப்போ 2 ஃபைல் இருக்கு தானே. ஸோ அதனால என்ன பண்ணுறேன், ஆரம் ஸ்பேஸ் ஐஃபன் ஆர்எஃப் கொடுத்து ஃபோல்டர் நேம் கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும், ரிமூவ் ஆயிரும். இப்போ எல்லாம் கொடுத்தனா சாய்ங்கிற ஃபோல்டர் எனக்கு இல்லை ஓகேவா. சாரி, ஜஸ்ட் ஆரம் ஸ்பேஸ் ஐஃபன் ஆர்எஃப் ஃபோல்டர் நேம் ஓகேவா. ஜஸ்ட் இந்த கமெண்ட்ஸ்லாம் நான் கிட்லேயே வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ல போனால் ரெபாசிட்டரியில் இதில் போகும், ஜஸ்ட் லினக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸ் இருக்கும். இதுலேயே உங்களுக்கு ஓகே சிடினா என்ன, சேஞ்ச் டேரக்டரி, எல்எஸ்னா லிஸ்ட்டு, ஜஸ்ட் ஒரு 100 கமெண்ட் கிட்ட இருக்கும். பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு கமெண்ட்டும் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க ஓகேவா. ஏதாச்சும் டவுட்னா இந்த பேஜை பார்த்துக்கோங்க, நான் லிங்க் கூட குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா. ஓகே ஓகே, அடுத்தது கிரிப்பு பார்க்கலாம். இது உங்களுக்கு ரைட் இருக்கு ஓகே. கிரிப் கிரிப்னா எதை மீன் பண்ணுறதுன்னு பார்த்தா ஓகே ஓகே எல்எஸ் ஓகே. கிரிப்னா இப்போ எங்கிட்ட வந்து இந்த எல்எஸ் கொடுத்தா எனக்கு வந்து 1000 ஃபைல் கிட்ட இருக்குது. இதில் வந்து எனக்கு தேவையான ஃபைல் மட்டும் லிஸ்ட் பண்ணணும்னு என்ன பண்ணணும், அந்த ஃபைல் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும். அதுக்கு வந்து நான் கிரெப்புங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா. சேம் எல்எஸ் கொடுக்குறேன், பைப் சிம்பிள் கொடுக்குறேன். பைப்னா என்ன பண்ணுதுன்னா ஓகே மல்டிபிள் கமெண்ட் பேனலில் ரன் பண்ணுது ஓகேவா. கிரெப்
என்ன கமாண்ட்? ஓகே, இப்போ டெமோங்கிற ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது எல்எஸ்னா லிஸ்ட் பண்ணுது. அதே சமயம் என்ன பண்ணுறேன், கிரெப்பில் டெமோன்னு இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகேவா? கொடுத்தனா எனக்கு என்ன கட்டுது? ஓகே, டெமோ டாட் டிஸ்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஓகேவா? புரியுதுல்ல? இது கிரெப் இருக்கு ஃபைன் பண்ணுற மாதிரி. இன்னும் போனால் ஓகே, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். திஸ் இஸ் கிளாஸ்ன்னு கொடுத்தாச்சு. ஓகே, சாய் கொடுத்துக்கிறேன், கோகுல்னு கொடுத்துக்கிறேன், கிருஷ்ணன் கிருஷ்ணன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆஃபீஸர் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே சாயின்னு வேர்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணோம். என்ன பண்ணும்? எல்எஸ் கொடுத்தா லிஸ்ட்டு தான் ஆகும். நான் ஃபைலுக்குள்ளே இருக்க செக் பண்ணணும். கேட் ஆஃபீஸாக கேட் பண்ணுறோம். கேட்டில் டெமோ டாட் டிஎஸ்டி கொடுக்குறோம். சாரி, டெமோ டாட் டிஎஸ்டி கொடுத்தா எனக்கு எல்லாமே கேட் ஆகும். பட் இதில் சாயின்ட்டு செக் பண்ணணும்னு என்ன பண்ணணும், பேரலாக பைப் சிம்பிள் போட்டு கிரெப் விட்டாரு. கிரெப் ஆஃபீஸர் சாயின் கொடுத்துட்டு என்டர். ஓகே, சாயின் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஓகே, இது ஏன்னா ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு இஷ்யூ ஆகும். சவுண்டு ஃபேன் சவுண்ட் அது கேட்கும், அதனால தான் ஃபேன் எடுத்து சொல்கிறேன். ஓகே, இப்போ உள்ள கூகுள் இருக்கான்னு செக் பண்ணுறேன். கூகுள் கொடுத்து என்டர் கொடுத்தனா ஆஃபீஸர் கூகுள் ஒரு வேர்ட் உள்ள இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் எதுவுமே இல்லைன்னு. ஓகே, இப்போ வந்து பிரவீன் கொடுக்குறேன். ஃபைல் பேரே கொடுக்கலாம், உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஆகாது. கிரெப் யூஸ் பண்ண சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட்டு நான் வேறு நேம் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், உள்ள எதுவும் இல்லை, அதெல்லாம் காட்டல. அதுவே அந்த லைனை காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் விஏ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ சாயில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நிறைய டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஏதோ ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேப்ஸில் இருக்குது. சரி, நான் சேம் சாயின் கொடுத்தேன்னா எனக்கு அந்த லைனில் இருக்க எல்லா வேர்ட்ஸுமே வரும். ஓகேவா? பட் சாயிங்கிறது தான் எனக்கு மெயின். பட் அதில் இருக்க எல்லா வேர்ட்ஸுமே வரும் அந்த லைன் என்டையரா. ஓகேவா? இல்லை, அது வந்து எஸ்கேப் அழுத்தணும். அது விஏ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் வந்து இன்செர்ட் ஐ கொடுத்து எடிட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்செர்ட்னு பட்டன் இருக்கும் மேலே. அப்போ இல்லைன்னா ஐ கொடுத்தா சில இதில் ஒர்க் ஆகும். அன்செட் பட்டன்ல ஐ கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டைப் பண்ணிட்டு கீழே இன்செர்ட் இருக்குல்ல, இப்போ நான் எஸ்கேப் கொடுத்தேன்னா இன்செர்ட் போயிடும். ஓகேவா? இப்போ என்னால் டைப் பண்ணால் டைப் ஆகாது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணும், கோலன் WQ. WQனா ரீட் அண்ட் ரைட்டு. ஜஸ்ட்டு Q கொடுத்தேன்னா குவிட் பண்ணும், ரைட் பண்ணாது எனக்கு. ஜஸ்ட்டு நான் குவிட் பண்ணிட்டு ஓகே, நாட் ஈக்குவல் டு கொடுக்கணும். அதாவது குவிட் கொடுத்துட்டு நாட் ஈக்குவல் டு எனக்கு குவிட் பண்ணு வித்தவுட் சேவ் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணால் நான் டைப் பண்ண சேவ் ஆயிருக்காது. அதை இன்சர்ட் கொடுத்து நான் ஜஸ்ட் சம் வேர்ட்ஸ் டைப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணும், எஸ்கேப். எஸ்கேப் கொடுத்துட்டு WQ. ஓகே, என்டர் கொடுத்தனா எனக்கு இப்போ சேவ் ஆயிருக்கும். ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணால் சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? Q நாட் ஈக்குவல் டு. ஓகே, இதே நேனோன்னு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கு, அதையும் பார்க்கலாம். நேனோனா என்னது? டெக்ஸ்ட் எடிட்டர் சேம் அண்ட் டெமோ சேம் விஏ மாரி அது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகேவா? ஜஸ்ட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே காட்டும். ஜஸ்ட்டு நான் இதில் போய் ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். இன்சர்ட்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நான் சம் வேர்ட்ஸ் டைப் பண்ணிட்டு எக்ஸிட்டுக்கு என்ன கமெண்ட் கொடுக்குது, கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்க சொல்லுது. கண்ட்ரோல் எக்ஸ். ஓகே, சேவ் பண்ண வேணும்னு கேட்குது. ஒய் கொடுத்தா எனக்கு சேவ் ஆகும், நோ கொடுத்தா நோ ஆகும். ஓகே, இதே ஃபைலில் சேவ் பண்ணணும்னு கேட்குது. டெமோ டாட் டிஎஸ்பியில் சேவ் பண்ணுறீங்களா, ஒரு வேறு ஃபைலில் சேவ் பண்ணுறீங்களா? ஓகேவா? நான் என்டர் கொடுத்தேன்னா என்ன ஆகும், சேவ் ஆயிடுச்சு. ஓகே, எல்எஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து காப்பி கமெண்ட்டு ரீநேம். ஒரு ஃபைல் ரீநேம் பண்ணணும்னா ரீநேம்ங்கிற கமெண்ட் இருக்குது. ரீநேம் ஃபைல் நேம் பார்த்தா ஓகே, ஃபைல் 1ன்னு வச்சுக்கலாம். ஃபைல் 1ங்கிற நேம் வந்து என்ன பண்ணுறேன், ஃபைல் 2ங்கிற நேம் பண்ணுறேன். என்ட்ரு கொடுத்தனா ஓகே, ரீநேம் இந்த இடத்துல இல்லை. சரி, இது பதிலாக நம்ம வந்து சிபி கமெண்டை யூஸ் பண்ணலாம். சிபி கமெண்டில் என்ன பண்ணுறேன், ஃபைல் 1 வந்து என்ன மாற்றுறேன், ஃபைல் 2. அதாவது பாத் கொடுக்கல, பாத் கொடுக்கல, நான் ஃபைல் நேம் திருப்பி கொடுக்குறேன். அப்படி பண்ண என்ன ஆகும், ரீநேம் ஆகிரும். ஓகேவா? ஜஸ்ட் எல்லாம் கொடுக்குறேன். இப்போ ஃபைல் 1ங்கிறது எனக்கு வந்து ஃபைல் 2 ஆயிடுச்சு காப்பி. அது மூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்வி கமெண்ட் இருக்குது. எம்வி கமெண்ட் என்னது, மூவ் பண்ணுறேன். காப்பிக்கு மூவ்க்கு என்ன டிஃப்ரெண்ட், டூப்ளிகேட் பண்ணும். மூணா இங்கே இருக்கிறது அங்கே இருக்கும். ஓகே, இப்போ நான் ஃபைல் 2ங்கிறது என்னவா மூவ் பண்ணுறேன், ஃபைல் 2ங்கிறது ஃபைல் 3ன்னு மூவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல எத்தனை ஃபைல் இருக்கும், 2 இருக்குமா, ஃபைல் 2ங்கிறது இருக்குமா, இருக்காது. அதுதான் எனக்கு என்னவா இருக்கும், ஃபைல் 3ன்னு ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் நான் எல்எஸ் பண்ணுறேன், ஃபைல் 3.
ஓகே. இந்த எம்பி கமாண்ட் தான் சில பேர் ரீநேம் கமாண்ட் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ரீநேம் சம் எடிட்டர்ல இருக்குது. ஓகேவா? மூவ் பண்றோம் அவ்வளவுதான். இது ரீநேம் பண்றதா கணக்கு நமக்கு. ஓகேவா? நம்ம பாத் கொடுத்தா அதுக்கு மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ MKDAR சாயின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நான் MB இப்போ ஃபைல் 3 கொடுத்துட்டு அதை வந்து சாய்க்கு மூவ் பண்ணால் எனக்கு மூவ் ஆகிக்கும் ஆபீஸாக. இந்த இடத்துல ஃபைல் 3 இருக்காது. ஆபீஸாக எனக்கு சாய்க்குள்ளே என்ன இருக்கும்? ஃபைல் 3 இருக்கும். பட் இதே நான் வந்து பாத் கொடுக்காம நேம் கொடுத்தேன்னா ரீநேம் ஆகிக்கும். ஓகேவா? ஓகே. இதெல்லாம் செல் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி நிறைய செல் இருக்கும். ஓகேவா? பேஷ் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இது வரைக்கும் பார்த்து கமெண்ட்ல எழுதிக்கலாம். என்னென்ன பார்த்தோம்? MB கிரெப் பார்த்தோம். ஓகே, நேனோ மர ஓகே. ஓகே, ஹிஸ்ட்ரின்னு ஒரு கமெண்ட். ஹிஸ்ட்ரினா நம்ம பழசு பார்த்தாலும் காட்டும். ஹிஸ்ட்ரினா நம்ம இதுக்கு போட்ட கமெண்ட்ஸ்லாம் இங்கே காட்டும். ஓகேவா? ஓகே, எம்விலே ரீநேம் பார்த்தோம். அது ஓகே, கேட் பண்ணோம், எல்எஸ் பண்ணோம். ஜஸ்ட் நீங்கள் ஹிஸ்ட்ரியும் கொடுத்தா இது வரைக்கும் என்னென்ன கமெண்ட் போட்டிங்களோ எல்லாமே வரும். ஓகேவா? இப்போ ஹிஸ்ட்ரியில் நான் வந்து சில கமெண்ட் போட்டிருக்கேன். அதை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீநேம்னு கமெண்ட் போட்டிருக்கேன். ரீநேம் போட்டுருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? ரீநேம்ங்கிற கமெண்ட் நான் எக்ஸிட் பண்ணிக்கலாம் இல்லையா செக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன கமெண்ட் கொடுக்கணும்? ஓகே, சேம் ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்? பைப் கொடுத்துட்டு கிரெப் ரீநேம். புரியுதா? அது ஹிஸ்ட்ரி தான். சேம் ஹிஸ்ட்ரி எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதில் நான் வந்து ரீநேம்ங்கிற கமெண்ட் கொடுத்தேன் இல்லைன்னு பண்ணுறதுக்கு கிரெப் பண்ணுறேன். ஓகே, அதில் கிரெப்புங்கிறது யூஸ் பண்ணுறேன்னா இல்லையா? ஜஸ்ட் இந்த மாதிரி தான். இந்த தான் நம்ம கோடிங்கில் அங்கே பார்ட்டிசிபேட். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கிரிப்ட்லாம் சேர்த்தனா நமக்கு ஒரு அல்காரிதம் வரும். ஒவ்வொரு ஸ்டெப்பு. ஃபார் எல்ஸ் இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு பேசியாக பார்க்கலாம். ஜஸ்ட் புரியல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பிட்டு இருக்கீங்க பயங்கரமா. ஜஸ்ட் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? பைப்னா பேரலாக இதே ரன் பண்ணு. ஓகேவா? எனக்கு வந்து இப்போ ஹிஸ்ட்ரி டேரெக்டாக பைப் கொடுக்காம கொடுத்தா எனக்கு ரன் ஆகுது. ஏன்னா அது ரெண்டு கமெண்ட் சொல்ல முடியாது. ஜஸ்ட் எஸ் தான் வரும். பட் இந்த பைப் கொடுத்தோன்னா இது ஒரு கமெண்ட், இது ஒரு கமெண்ட். ஆ, இந்த கமெண்ட்ல இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் பைப்பு. ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஓகே இப்போ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க. விண்டோஸில் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட யூஸ் என்னது? பர்மிஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சில இதில் அட்மின் யூசர் கேட்கும். ஓகேவா? அதேமாரி இதில் வந்து சூடோ யூசர்னு சொல்லுவோம். ரூட் யூசர். நார்மலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் APT அப்டேட் கொடுக்குறேன். அப்டேட்னா அப்டேட் ஆகணும். என்னோட லினக்ஸ் அப்டேட் கொடுக்குறேன். எனக்கு வந்து அப்டேட் ஆகாது. ஏன்னா பர்மிஷன் இஷ்யூ. இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? அட்மின் யூஸராக மாறணும். உங்களுக்கு அதாவது விண்டோஸில் அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறுவீங்க. இதில் வந்து சூடோ பேஸ் சொல்லுவோம். சூடோ பேஸ். சூடோ பேஸ்னா பாஸ்வேர்ட் கேட்கும். என்ன பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணிப்போம். 903. டிஃபால்ட்டாக நீங்கள் எல்லாரும் லைன்ஸ் இன்ஸ்டால் பண்ணப்போ ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்களா? அதுதான் ரூட் யூசர் பாஸ்வேர்டாகவும் இருக்கும். கொடுத்தோன்னா எனக்கு வந்து இப்போ கிறிஸ்டன் சைன் இருக்குது. இப்போ என்ன மாறிக்கு? ரூட்டுன்னு மாறிக்கிச்சு. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? இப்போ APT அப்டேட் கொடுத்தோன்னா ஆஃபீஸாக எனக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஜஸ்ட் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் போயிட்டு கன்ஃபியூஸ் ஆகும் பயங்கரமா. ஒருக்கா ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நாளைக்கு ஓகே கமெண்ட்ஸே கொஞ்சமாக அட்வான்ஸாக போகலாம். ஜஸ்ட் லினக்ஸ் கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? நம்ம அப்போ தான் க்ளவுடு டெவப்ஸில் இன்னும் கொஞ்சம் சர்வே ஆக முடியும். பேரலாக மூவ் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுக்க மாட்டேங்களா? ரெக்கார்டிங் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் நான் ஸ்பீடாக சொல்லிட்டு போனால் புரியாது. நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்தா கண்டிப்பாக இது என்ன பண்ணுறது புரிய வரும். ஓகேவா? ரூட் யூஸராக மாறும். ஓகே, இப்போ நான் நார்மல் யூஸர் நம்ம என்ன பண்ணும்? ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்தோன்னா நார்மல் யூஸராக மாறிடும். ஓகே, இப்போ நான் என்ன யூஸர் சில டைம் இந்த கிறிஸ்டன் சைன் காட்டுறதுனால எனக்கு தெரியும். சில இதில் காட்டாது. ஓகேவா? ஜஸ்ட் ஸ்டார் மட்டும் இருக்கும். அப்போ நான் என்ன யூஸர் கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணால் who am I ஒரு கமெண்ட் ஸ்பேஸாக வராது. who am I. ஓகேவா? கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனா என்னவா இருக்கு? யூசர் வந்து கிறிஸ்டன் சாய் இருக்கு. இப்போ நான் சூடோ பேச மாறிட்டேன். இப்போ who am I கொடுத்தனா ரூட் யூசர் காட்டும். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். who am I. வேற என்ன பார்த்தோம்? ஓகே, ரீநேம் MV கமெண்ட் பார்த்தோம். ஓகே, வேற சூடோ பேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தோம். ஹிஸ்ட்ரி சூடோ பேஸ் இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூடோ பேஸ் கொடுத்து எனக்கு மாறும். ஒரு சாரி. ஓகே, நான் எக்ஸிட் ஆகிக்கிறேன். சூடோ கொடுத்தாலும் மாறும். சூடோனா சூப்பர் யூசர்னு சொல்கிறோம். ஜஸ்ட் அதே தான். உங்களுக்கு ரூட் யூஸராக தான் மாறும். சூடோ ஆர்எல்ஸ் சில பேர் சூடோ டேஷ் கொடுப்பாங்க.
நிறைய இருக்கு. ஓகேவா? ரெண்டும் ஒன்று தான். கன்ஃபியூஸ் பண்ண ரெண்டுமே ரூட் யூசர். பேஸுங்கிறது டிஃபால்ட் செல். அதாவது இப்போ நான் சூடோ பேஸிங் கொடுத்தேன்னா எனக்கு கரண்ட் பாத் இதுவரை தான் சூடோ சூனாலும் கரண்ட் பாத்தில் தான் வரும் உங்களுக்கு. ஃபார் எல்ஸ் இப்போ நான் வந்து இந்த யூஸராக இருக்கேன். பட் சில கமெண்ட் மட்டும் நான் சூடோவில் எக்ஸிக்யூட் பண்ணுவேங்க. நான் ஜஸ்ட் சூடோ ஏபிடி அப்டேட் கூட கொடுத்துக்கலாம். ஏபிடி அப்டேட் ஜஸ்ட் மினிட் சூடோ கொடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த கமெண்ட் மட்டும் எனக்கு அப்போதைக்கு ரூட் யூஸில் ரன் ஆகும். எக்ஸிக்யூட் கொடுத்தாம நம்ம யூஸ் இல்லாத இருக்கும் டிஃபால்ட்டாகவே. பட் பாஸ்வேர்ட் கேட்கும். நான் பண்ண நாள் கேட்கல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நியூ டெர்மினல் போயிட்டேன். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து ஓகே சூடோ ஏபிடி அப்டேட் கொடுக்குறேன். எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ஏன்னா அது லாகின் பண்ணாலும் செக்ஷன் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் எக்ஸிட் ஆயிடும். ஓகேவா? ஜஸ்ட்டு அதே பாஸ்வேர்ட் 9080 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். அபிஸ் எனக்கு வந்து சாரி 9080 எனக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு எல்எஸ் பார்த்துருக்கோம். எல்எஸ்னா இது வந்து ஃபைல் என்னென்ன இருக்குன்னு காட்டும். ஓகேவா? ஜஸ்ட் நான் சீரிஸ் வைஸ் டபுள் டாட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து எல்எஸ் ஓகே ஃபஸ்ட்டு எல்எஸ் கொடுத்து எனக்கு காட்டுது ஃபைல். இதெல்லாம் என்னதுன்னு எனக்கு கலர் வச்சு கண்டுபிடிக்க முடியுது. பட் இது இன்னும் டீட்டெயிலாக போகணும். என்ன ஃபைலு, டைரக்டரி என்னது, இதுக்கு என்ன பர்மிஷன் இருக்குது பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்எஸ் ஸ்பேஸ் ஐஃபன் எல்ஏ. எல்ஏன்னா என்ன பண்ணும், லிஸ்ட் ஆல் கொடுத்தனா ஓகே எனக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக காட்டும். ஓகே இது என்ன ஃபைலு, ஹிடன் ஃபைல் காட்டும். ஹிடன் ஃபைல்னா டாட் வச்சு சில ஃபைல்ஸ் இருக்கும், உங்களால் கண்ணில் பார்க்க முடியாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா, மொபைலில் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க. ஃபோட்டோஸ் டெலிட் பண்ண என்ன ஆகும், ரீசைக்கிள் பின் போகும். அங்கே டெலிட் பண்ணால் பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகும். பட் ஆனால் ஆகாது, அதான் ஹைலைட்டு. மொபைலை பொறுத்த வரைக்கும் பர்மனெண்ட் டெலிட் என்றைக்குமே இருக்காது. நீங்கள் ஃபோன் வாங்கினது டெலிட் பண்ணுறீங்களா, எல்லா ஃபோட்டோமே நீங்கள் ஸ்டில் ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துனா இன்ஸ்டால் பண்ண முடியும். அது என்ன இருக்குன்னா பைனரி டிஜிட்டாக இருக்கும். இதுமாதிரி டாட் ஸ்லாஷுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கும், ஃபைலில் இருக்கும். இப்போ பர்மனெண்ட் டெலிட் என்னன்னா ரீரைட் ஆகிட்டு இருக்கும். அப்போ பர்மனெண்ட் டெலிட் கணக்கு. அது டெலிட் ஆனால் டெலிட் ஆகுது, ஹார்ட்வேர் மேலே ரீரைட் ஆகும். ஓகேவா? பட் ஸ்டில் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடியும். ஜஸ்ட் சம்திங் ஆப் இருக்குது, நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணீங்க. இது வரைக்கும் என்னென்ன ஃபோட்டோ ஃபோனில் எடுத்துங்க எல்லாமே எடுத்து பார்க்க முடியும். ஜஸ்ட் ரீரைட் ஆகாமல் இருந்தால் பார்க்கலாம், ரீரைட் ஆச்சுன்னா பார்க்க முடியாது. பட் அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தா டாட் ஃபைலாக இருக்கும். இந்தமாதிரி டாட் எனக்கு நிறைய ஃபோட்டோ இப்போ காட்டுது. பட் எல்எஸ்ன்னு காட்டினா எனக்கு எதுவுமே காட்டல. ஓகேவா? ஜஸ்ட் இங்கே டெஸ்க்டாப் டவுன்லோட்ஸ் ஒரு 10 ஃபோட்டோ தான் காட்டுது. பட் இங்கே பாருங்க எனக்கு டாட் கான்ஃபிக், டாட் கேட்ச், டாட் ஜாவா நிறைய ஃபைல் இருக்குது. இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம டீட்டெயில் வியூ, அதாவது நீங்கள் விண்டோஸில் பார்த்து வியூஸில் போயிட்டு ஹிடன் ஃபைல் வியூ கொடுத்து பாருங்கள், இதெல்லாம் காட்டும் உங்களுக்கு. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறோம், எல்எஸ் ஐஃபன் எல்ஏ லிஸ்ட்டில் லிஸ்ட் ஆல் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் நிறைய பார்ப்போம். இதெல்லாம் ரீட் ரைட் எக்ஸிட் பர்மிஷன் இருக்குது. டேரக்டரினா என்ன, இதில் என்ன யூஸர் இருக்காங்க. இப்போ கிறிஸ்டன்ஸாங்கிற ஒரு யூஸர், ரூட்டுங்கிற ஒரு யூஸர், இன்னொரு யூஸர் கிரியேட் பண்ணலாம். நிறைய இருக்குது. ஜஸ்ட் இப்போதைக்கு பேசிக்காக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, சூடோ பேஸ் எல்எஸ் ஐஃபன் எல்ஏ. அடுத்தது பார்த்தோம் சூடோ சூ பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து நிறைய யூஸர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஃபால்ட்டாக கிறிஸ்டன்ஸாயின் ஒரு யூஸர் இருக்குது. ஓகேவா? அதனால சூடோ டிஃபால்ட்டாக கிறிஸ்டன்ஸாயின் இருக்குது. இப்போ என்கிட்ட இன்னும் ஜெங்கின்ஸ்னு ஒரு யூஸர், என்ன பண்ணுவேன், சூடோ சுச்சி சார், சூடோ சூ ஜெங்கின்ஸ் கொடுத்தனா எனக்கு வந்து ஜெங்கின்ஸ் யூசர் சுவிட்ச் எங்கிட்ட இருக்காது இப்போ. பட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து யூசர் ஜெங்கின்ஸ் ரெஃபரன்ட் எக்ஸிஸ்ட்னு வருது. இதே இருந்துச்சுன்னா அதோடைய பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் போட்டால் ஜெங்கின்ஸ்க்கு மூவ் வைக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து ஜஸ்ட்டு ஏபிடி அப்டேட் பார்த்தோம். ஓகே, அடுத்து ஏபிடி அப்கிரேட் இருக்கும். ஜஸ்ட் ஒரி பண்ண வேணும். ஓகே, இப்போ நான் சூடோ பேஸ் போய்க்கிறேன். ரூட்டிஸை சுவிட்ச் ஆகிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏபிடி அப்டேட் கொடுத்து அப்டேட் ஆகுது. நான் ஸ்டார்டிங் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, நிறையா லினக்ஸ் இருக்குன்னு சொல்லி. அந்த இடத்துல நான் சில பேக்கேஜ் எம்னா எம் அப்டேட், அதுக்கு எம்ன்னு இருக்கும், எம் அப்டேட் கொடுத்துருங்க. ஏபிடி பேரில் எம் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் இதில் கமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். பட் இந்த அப்டேட் அப்கிரேட் இன்ஸ்டால் மட்டும் நம்ம ஏபிடி யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுவோம், எம் யூஸ் பண்ணுவோம். டிபெண்ட்ஸ் ஆன் லேர்னர்ஸ், அதுவும் காட்டுறோம், போக பார்க்கலாம். ஜஸ்ட் போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சேம் ஃபங்க்ஷன் தான். இந்த எல்எஃப் சிடி எல்லாமே அதே தான். பட் அதை அப்டேட் பண்ணுறது மட்டும் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம், எம் அப்டேட். அது லினக்ஸ் பொறுத்து எம் இருக்குது, ஏபிகே இருக்குது, பிகேஜி இருக்குது. பட் மோஸ்ட்டாக ஏபிடி எம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்து ஏபிடி அப்கிரேட். அப்கிரேட் என்ன பண்ணும், கம்ப்ளீட்டாக அப்கிரேட் ஆகும். இப்போ விண்டோஸ் வாய்ஸ் அப்கிரேட் மாதிரி சிம்பிளாக சொல்லணும். ஜஸ்ட்டு கொடுக்குறேன், எனக்கு வந்து கேட்குது, எனக்கு வந்து ஓகே 200 2000 MB கிட்ட ஆகுது, அப்கிரேட் பண்ணுறீங்களா இல்லைன்னு. நான் நோ கொடுத்துட்டா நோ ஆயிரும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து எஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒய் கொடுத்து இன்ஸ்டால் ஆயிரும்.
பட் இதுவே நான் வந்து ஆட்டோமேஷன்ல இருந்தேன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆகணும், அடுத்து அப்கிரேட் ஆகணும், எனக்கு காப்பி ஆகணும். அந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்துச்சுன்னா என்னால போய் மேனுவலா தான் என்டர் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஐஃபோன் கொடுப்பேன். ஐஃபோன் என்ன பண்ணும்? பைபாஸ் பண்ணிரும். அப்படியே டிஃபால்ட்டா எஸ் எடுத்துக்கும். ஓகேவா? ஜஸ்ட் என்டர் கொடுத்தனா எனக்கு கேட்காது. ஜஸ்ட் அது போட்டு அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நான் இது ஓகே அப்டேட் பேரலா அப்கிரேட் ஆகும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஓகே இது வரைக்கும் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ். ஓகே பிடி அப்கிரேட். ஐஃபோன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பைபாஸ் பண்ணுவோம். சூப்பர். ஓகே ஓகே சிடி ஸ்லாஷ்னா எங்கே போகும்? சிடி ஸ்லாஷ் ரூட் டைரக்டரி. சூப்பர். அதே சிடி டெல்ட் சிம்பிள் ஸ்லாஷ் கொடுத்தா ஹோம் டைரக்டரி. ஜஸ்ட் காட்டுறேன். ஓகேவா? அது வெறும் சிடி கொடுத்தாலும் ஒரே இடத்துக்கு தான். டெல்ட் சிம்பிள் கொடுத்தாலும் ஒன்று தான், சிடி கொடுத்தாலும் ஒன்று தான். ஓகேவா? காட்டுறேன் ரூட் டைரக்டரி அதெல்லாம் பார்ப்போம் போக வேணாம். ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேவா? ஜஸ்ட் சிடி கொடுத்தனா ஹோம் டைரக்டரி வந்துடும். அதாவது பிடபிள்யூடி கொடுக்குறேன். பிடபிள்யூடினா ஹோம் கிறிஸ்டன்ஸ் ஐ டிஃபால்ட்டாக அந்த பார்த்துக்கு வந்துடுது. ஓகேவா? இப்போ நான் சிடி ஸ்லாஷ் கொடுத்தேன்னா ஹோம் டைரக்டரி வந்துடுது. ஓகேவா? அதாவது பிடபிள்யூடி கொடுத்தனா என்ன ஆகும்? வெறும் ஸ்லாஷ் தான் காட்டும். ஹோம் டைரக்டரி தான் உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். லினக்ஸ் ரன் பண்ணுறது, அதாவது பைனரி ஃபைலு, டெவ் ஃபைல், ஹோம் ஃபைலு, லைப்ரரிஸு எக்ஸெட்ரா இதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது என்னென்ன ஒரு ஃபைலான யூசேஜ்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் என்னன்னா சிடி ஸ்லாஷ் கொடுத்தா எது போகும்? ஹோம் ரூட் டைரக்டரி போகும். அதே சிடி டெல்ட் ஸ்லாஷ் கொடுத்தா ஹோம் டைரக்டரிக்கு வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் கொடுத்தோன்னா ஹோம் கிறிஸ்மஸ் சைடு வந்துடும். பிடபிள்யூடினா ஸ்பெஷல் ஒர்க்கிங் டைரக்டரி. இது சில டைம் கோடில் சிடபிள்யூடிம்பாங்க, கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஜஸ்ட் பிடபிள்யூடி தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஓகே ஓகே இதில் பார்த்தா டாப் கமாண்ட் இருக்கு. ஜஸ்ட் டாப் இருக்கு. ஓகே ஜஸ்ட் டாப். இது என்ன பண்ணுன்னா டாஸ்க் மேனேஜர் மாதிரி உங்களுக்கு. அதாவது விண்டோஸில் நீங்கள் ப்ராசஸ் டாஸ்க்கு என்னென்ன ரன் ஆகுது பேக்கெண்டில் பார்ப்பீங்களா? அந்த மாதிரி இதில் வந்து என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகுது பேக்கெண்டில். ஹெச்டிடிபிடி சர்வர் ரன் ஆகுது, சம் சர்வீஸ் எனக்கு பேக்கெண்டில் ரன் ஆகுது, அதெல்லாம் இங்கே காட்டுது. ஓகேவா? இதுக்கு என்ன கமாண்டு? டாப். இதை ரிமூவ் பண்ணணும்னா கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிரும். ஓகேவா? எல்லாத்தையுமே ஏதாச்சும் பேக்கெண்டில் ரன் ஆச்சுன்னா கண்ட்ரோல் சி கொடுத்தா வெளியே வந்துடும். ஓகே வேற என்ன பார்க்கலாம்? ஓகே கிரிப்பு பார்த்தாச்சு, டாப் பார்த்தாச்சு. ஓகே கேர்ள் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே கேர்ள்னா ஒரு வெப்சைட்டோட ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள் https google.com google.com கொடுத்தனா எனக்கு அந்த வெப்பேஜோடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரெண்டர் பண்ணி தரும். எவ்வளோ? ஓகே ஓகே அந்த பேஜ் அதான் நீங்கள் வெப்சைட்டில் பார்ப்பீங்களா google.com, அதுதான் எனக்கு வந்து கோடை கொண்டு வருது இங்கே HTML கோடா. இது எதுக்கு யூஸ் பண்ணோம்? மோஸ்ட்டாக கோடு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கிட்ட இப்போதைக்கு விட்டுருங்க, இது என்ன கமெண்ட் நான் சொல்கிறேன். ஹேக்கிங் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. எங்கிட்ட எந்த ஒரு சர்வீஸ் ரன் ஆகலை. சரி ஓகே நான் அது ஃபியூச்சரில் காட்டுறேன்னு சொல்லி இப்போதைக்கு விட்டுருங்க. கேள்வி என்னன்னு. ஓகே இப்போதைக்கு பேசிக் கமெண்ட்ஸ் அதாவது டெய்லி யூஸுக்கு இதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். போவோம் அட்வான்ஸாக போகலாம் இப்போதைக்கு. ஜஸ்ட் இப்போதைக்கு பேசிக் அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து சர்வர்னு என்னென்னு பார்க்கலாம். சர்வர் சர்வீஸ் அதெல்லாம் என்ன பார்க்கலாம். ஓகே சர்வர்னு என்னது? டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கிறது. அது எப்படி இருக்கும்? ஹார்ட்வேர். அதுக்குள்ளே என்ன மோஸ்ட்டாக லினக்ஸ் ஓஎஸ் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஒரு வெப்சைட் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு சர்வீஸ் தேவைப்படும். ஓகேவா? அது என்ன சர்வீஸ் என்ன இருக்கலாம்? இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ரன் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக ஹெச்டிடிபிடி, அப்பாச்சி, என்ஜினெக்ஸ் இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ் இருக்கும். அது இருந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும்? வெப்சைட் ரன் பண்ண முடியும். மோஸ்ட்டாக நார்மலாக விண்டோஸில் பார்த்து எக்ஸாம்பிள்னு ஒன்று ரன் பண்ணுவாங்க. அது மூலிமா ரன் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாரி டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து லினக்ஸுக்கு வந்து அப்பாச்சி 2 இருக்கும். ஓகேவா? அதாவது சூடோ இப்போ அப்பாச்சி 2 இன்ஸ்டால் பண்ணால் என்ன பண்ணும்? சூடோ ஏபிடி இன்ஸ்டால் அப்பாச்சி 2 டிஃபால்ட்டாக அப்பாச்சி 2 தான் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் என்டர் கொடுத்தா எனக்கு S1 கேட்கும். அதனால என்ன பண்ணுறேன்? ஐஃபோன் வாங்கி கொடுக்குறேன். அது சர்வர், அதாவது உங்கள் வெப்சைட் ரன் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ். ஓகேவா? ரொம்ப குழப்பிக்கணும். ஜஸ்ட் என்டர் கொடுத்தோன்னா எனக்கு என்ன பண்ணும்? ஓகே இது இப்போதைக்கு ரன் ஆகலை. என்ன ப்ராப்ளம் பார்த்தா பேக்கெண்டில் எனக்கு வந்து அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. இது அப்டேட் ஆகி முடிச்சோன்னா எனக்கு ரன் ஆகும். ஓகேவா?
பேக் எண்ட்ல வேற ஒரு சர்வீஸ் ரன்னா பேரலலா ரன் ஆகுது. அப்டேட் ஆயிட்டு இருக்கனால. இது அப்டேட் ஆகி முடிச்சோனே எனக்கு அங்க இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேவா? ஒரு வெப்சைட் ரன் ஆனா ஒரு சர்வீஸ் ரன் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அது வந்து நெறைய சர்வீஸ் இருக்கு. டிஃபால்ட்டா Apache to HTTPD, Nginx, ஃப்ரண்ட் எண்டுக்கு. இப்போ பேக் எண்ட் நீங்க React Angular சாரி ஃப்ரண்ட் எண்ட் தான் React Angularக்கு React Angular சர்வர் இருக்கு. பேக் எண்ட் Spring Boot அதுக்கெல்லாம் Tomcat நெறைய இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் பார்க்கலாம் ஒவ்வொன்னா. ஜஸ்ட் இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்? பேசிக் லினக்ஸ் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் இதுல இப்போதைக்கு அப்டேட் அப்கிரேடு ஆகுது. ஓகேவா? ஓகே நான் இப்போ ஏபிடி அப்டேட் கொடுக்கல. எனக்கு என்ன நடக்குது? இப்போ ஏபிடி இன்ஸ்டால் Apache to கொடுக்குறேன்ல, என்ன ஆகுது எனக்கு? அந்த ஃபைல் எங்க டவுன்லோட் ஆகுது? ரெபாசிட்டரி ப்ரௌசர்ல GitHub இருக்கு தெரியுமா? மோஸ்ட்டாக தெரியும். ஓகே நான் காட்டுறேன். GitHub இருக்கும். அதில் மோஸ்ட்டாக எல்லாம் இப்போ நானே உங்களுக்கு இதில் காட்டினேன்ல, இது வந்து GitHub. மோஸ்ட்டாக இப்போ டெவலப்பர்லாம் கோட் இதில் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஏபிடிங்கிற ரெபாசிட்டரி இருக்கும். ஓகேவா? இதுக்குள்ள தான் எனக்கு வந்து அது ஏபிடி இன்ஸ்டால் Apache 2லாம் இன்ஸ்டால் ஆகுது. ஓகேவா? ஏபிடிங்கிறது என்னது? ஒரு ரெபாசிட்டரி. ஓகேவா? எம்ங்கிறது ஒரு ரெபாசிட்டரி அபிஸா. நம்ம இப்போ ஏபிடி அப்டேட் ஏபிடி இன்ஸ்டால் கொடுத்தா அபிஸா GitHub பேக்கேஜ் எனக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஏன்னா அது நெட்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணுது. நம்ம இது அபிஸா சிஎல்ஐ டெர்மினல்ல தான் இருக்கும். இதுக்கு எங்கே நெட்டுன்னு தெரியும். ஸோ அந்த இதுக்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பார்க்கலாம் ஒவ்வொன்றா ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகணும். இன்னைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்டாக ரெக்கார்டிங் நான் கொடுத்துட்றேன். ஓகே இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்கிரேட் ஆக. ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாமே நான் அபிஸா சொன்னேன்ல, மேக்கும் எதில் பில்ட் பண்ணியிருப்பாங்க? லினக்ஸ் தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. நான் சிடி ஸ்லாஷ் கொடுத்தா அபிஸா இதுலேயே ரூட் டைரக்டரி இருக்கும். அங்கே என்ன இருக்கும்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் ஆனால் இங்கேயும் பைனரி ஃபைல்ஸ் டெவ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்குள்ள அபிஸ் என்ன இருக்கு? பின் இருக்கு. இதுக்குள்ள எல்எஸ் பண்ணனா எனக்கு சின்ன கொஞ்சம் கமெண்ட் தான் இருக்கும். ஓகேவா? இதையும் நான் என்ன பண்ண முடியும்? கேட் எல்எஸ் கொடுத்தோன்னா எனக்கு அதுவும் என்கிரிப்ட்ல இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே லினக்ஸ் பேசுறது தான். ஓகேவா? உங்க மொபைல்லே அந்த மாதிரி இருக்கும் அபிஸா. நீங்க டெர்மெக்ஸ்னு ஒரு ஆப் ஏற்றினா பார்க்க முடியும். ஓகே இன்னைக்கு பேசிக் கமெண்ட் பார்த்தாச்சு. நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதை வச்சு எப்படி அட்வான்ஸாக மூவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு நான் அதை ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிடுறேன். உங்களுக்கு டிரைவில் ரூம் போய்ட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே